ஒளிக்கதிர் ஒரு கண்ணாடி குட்டி மீது 60 பாகை படுகை கோணத்தில் படுகின்றது. ஓகே, கண்ணாடி குட்டி ஒன்று இருக்குது. இந்த கண்ணாடி குட்டியில ஒரு நிற ஒளிக்கதிர் உண்டு 60 பாகை கோணத்தில் படுது. ஸோ ஒளிக்கதிர் வழியிலிருந்து கண்ணாடிக்குள்ள வர மாதிரி எடுப்பேன். சரி, இது வழி, இது கண்ணாடி. ஓகே, ரைட். செவ்வனை வரைஞ்சம் என்றால் இது செவ்வன் 60 பாகை கோணத்தில் படுது. 60 பாகை கோணத்தில் படுது. ரைட். கண்ணாடி குட்டி இல்லைன்றால் அப்படியே போயிருக்கும் இந்த ஒளிக்கதிர். ஆனால் கண்ணாடி குட்டி இருக்கிறபடியால் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போக்குள்ள செவ்வனை என்ன செய்யும், நோக்கி முறிஞ்சிருக்கு. ஓகே, இப்படி நோக்கி முறிஞ்சிருக்க போது இந்த முறிகோணம் 6 ரைட். இப்படி ஒளிக்கதிர் கண்ணாடி மேற்பரப்பில் படக்குள்ள பகுதி தரிப்புக்குள் உட்படும். பகுதியாக தரிக்கும். தரிக்கக்குள்ள தரிப்பு விதிக்கு அமைய தரிக்கும். படுகோணம் வந்து தரிகோணத்துக்கு சமனாக தரிக்கும். இது 60 பாகையாக இருக்கும். ரைட். அப்படி என்றால் இந்த இருக்கிற மொத்த கோணம் 90 என்றபடியால் இது 60 என்றால் இது 30. ஓகே, அப்படி என்றால் இந்த இருக்கிற கோணம் என்ன இருக்கும், 60 இருக்கும். இந்த கோணம் 60 இருக்க போகுது. இன்னொரு தரவு தந்துருக்குது, படுகதிரும் முறிகதிரும். இது வந்து தரிகதிரும் முறிகதிர். இது ஒரு தரிகதிர், இது ஒரு முறிகதிர். இந்த தரிகதிரும் முறிகதிரும் ஒன்று கொண்டு செங்குத்தொண்டு வந்திருக்கு. ரைட், இது ஒன்று கொண்டு செங்குத்தொண்டு வந்திருக்கு. அப்போ இது 60 என்றால் இது 30 என்றால் இந்த இருக்கிற முழு கோணமும் 60 இருக்கும். இது 6ன்றது 30 இருக்கும். சரியா? அப்போ படுகோணம் 60 பாகை, முறிகோணம் 30 பாகை. இந்த எக்ஸ் என்ற புள்ளியில் ஒளி முறிவு நடக்குது. அப்போ அந்த எக்ஸில் சினல்ற விதியை பாவிச்சோம் என்றால் என் சைனை வந்து ஒரு மாறிலி அதை பாவிச்சால் வழியிலிருந்து கண்ணாடிக்கு வருது. கண்ணாடியில் முறிவு சுட்டி என்ன எடுப்போம், 1 தர சைன் 60 பாகை, கண்ணாடியில் முறிவு சுட்டி என் தர சைன் 30. சைன் 60 என்றால் √3/2 கிட்ட தெரியும். என் தர சைன் 30 என்றால் ஹாஃப். ஸோ வெட்டுப்பட்டால் என்னன்றது √3 என்று வரும், 4 அதை விட.